ராமநாராயண் ராம். இந்த பாதையில் எவ்வளவு வேகமாக நினைவு கூறப்படுகிறதோ அதேபோல் நாதம் அல்லது மந்திரம் ஜெபிக்கப்படுகிறது. அதன் உடலின் அணுக்கள் அதே அளவு வேகமாக இந்த பாதையின் பயணிகளாக மாறுகின்றன. எந்தவிதமாக சமுத்திரத்தின் நீர் கண்களுக்கு புலப்படாமல் ஆகாயத்தில் சென்று சேர்கிறது. அதேபோல் ஜீவலோகம் அனிமா மற்றும் லகிமா மூலம் இந்த பாதையில் செல்கிறது. உடலின் உள்ளே யோகா, உடற்பயிற்சி, பிராணாயாமம் போன்றவற்றின் சக்தி எழுச்சி அடைகின்றது. சில செயல்களால் சாத்தியமாகாதது ஜெபத்தின் மூலம் அதிகம் சாத்தியமாகிறது. அனைத்து ஆஜகர்களும் பெரும்பாலும் 6 மாதங்கள் வரை வேட்டையாடி உணவருந்துகிறார்கள் மற்றும் மீதமான 6 மாதங்களில் தங்களின் தியானத்தின் மூலம் உணவை பெற்றுக்கொள்கிறார்கள். இது அவர்களுக்குள் பிறப்பிலிருந்து நிலவும் ஒரு யோக செயல்முறையாகும். அவர்கள் தங்கள் நாக்கை வாயின் உள்ளே ஒரு இடத்தில் வைத்து விடுகிறார்கள். பின்னர் அந்த நாக்கிலிருந்து ஒரு வகையான சாறு உருவாகிறது. அது அவர்களுக்கு உயிர் வாழத் தேவையானது. இதை திராடக யோகா என்று அழைக்கிறார்கள். இது அனைவரின் உள்ளேயும் உள்ளது. அவற்றை விழிப்புணர்வாக மாற்றுவது சூழ்நிலைகளின் மீதான பொருத்தமாகும். எளிதாக உணவு கிடைத்தால் இதற்கு அதிகமாக உழைத்து ஒழுங்கமைக்க நேரத்தை வீணடிப்பது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை கேட்கும்போது வியப்பாக இருக்கிறது. மேலும் பல வியப்பான விஷயங்கள் இன்னும் இருக்கின்றன. பல்வேறு செயல்முறைகளின் மூலம் பல்வேறு வேலைகள் செய்யப்படுகின்றன. ஆனால் ஒரு கம்பளியின் ஒவ்வொரு ரோமத்தையும் பிடித்து அது போர்த்த முடியாது. எனவே அனைத்தையும் அடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய ஒளியால் பூமியை ஒளிமயமாக்குவது சாத்தியமல்ல. அது சூரியனின் ஒளியால் மட்டுமே ஒளிபரப்பப்படும். ஒரு கிண்ணத்தில் இருந்து நீரை ஊற்றி பூமியை மூழ்கடிப்பது நம்மால் சாத்தியமல்ல. அது ஆகாயத்திலிருந்து வரும் மழை தாரைகளால் மட்டுமே சாத்தியம்.